அதாவது பாண்டிச்சேரி செல்லக்கூடிய முக்கிய சாலையாக உள்ள இந்த சாலையில் வந்து எந்த வாகனமும், அதாவது அத்தியாவசிய வாகனங்களுக்கு மட்டுமே வழியாக சென்று கொண்டிருக்கிறது. காவல்துறை, ஆம்புலன்ஸ், அதே போன்று அதிகாரிகளுடைய வாகனங்கள் மட்டுமே சென்று கொண்டிருக்கிற நிலையில் பொதுமக்கள் நடமாட்டம் என்பது சற்று குறைவாகவே காணப்படுகிறது. சுத்தமாக இந்த பக்கம் பார்த்தோம்னால் இந்த காவல்துறை சோதனை திருவிழந்து என்ற பகுதியில் நடந்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த பகுதியில் வாகனங்கள் வந்து குறைவாகவே காணப்படுகிறது. தரைக்காற்றானது தற்போது அதிகமாக வீச துவங்கி உள்ள நிலையில் இப்பகுதியில் வந்து போலீசார் வந்து பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக பார்க்க போனோம்னா சென்னைக்கு அருகே, அதாவது 140 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த பெண்கள் புயல் என்பது நிலை கொண்டு இருக்கும் காரணத்தினால் இந்த பகுதியில் உள்ள கடல் சீற்றத்துடனே காணப்படுகிறது. நீர்ப்பாற்றமாக கொந்தளிப்புடன் இருக்கிறது. அதாவது கடுமையான நேரத்தில் இந்த நீர் வந்து மேலெழும்பி, அதாவது 8 முதல் 9 அடி வரை மேலெழும்பி வந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக பார்க்க போனோமா இந்த பகுதியை வந்து ஒரு சாலையை வந்து மூடிவிட்டார்களா என்ற கேள்வி எழுப்பும் அளவிற்கு இந்த சாலையானது தற்போது இருந்து வருகிறது. குறிப்பாக தற்போது மழை நிலவும் பார்த்தோம் அதிகமாக பெய்ய துவங்கி உள்ளது. இதனால் வந்து இந்த பகுதியில் அந்த மக்கள் நடமாட்டமும் இல்லாமல் வெறிச்சோடி காணப்படுகிறது. தற்போது நாம் நின்று கொண்டிருக்கும் பகுதி திருவிடந்து என்ற பகுதி. இந்த இடத்தில் காவலர், அதாவது காவல் சோதனை சாவடி ஒன்று உள்ளது. இந்த சோதனை சாவடியில் பார்க்க போனோம்னால் இந்த சோதனை சாவடி இந்த தற்போது முன்பாக அடித்த இந்த காற்றில் பார்க்க போனோம்னா இந்த காற்று அந்த சோதனை சாவடி தூக்கி வீசப்படும் நிலைக்கு தள்ளப்பட்டது. அங்கிருந்த காவலர் ஒருவர் அந்த சோதனை சாவடி கயிறு மூலம் கட்டி அந்த சோதனை சாவடி காப்பாற்றியுள்ளார். குறிப்பாக இது முக்கியமான சாலையாக பார்க்கப்படுகிறது. பாண்டிச்சேரி, கடலூர், காரைக்கால், அதாவது இந்த புயல் கடக்கும் முக்கிய பகுதியான மகாபலிபுரம், காரைக்கால் நடுவே உள்ள அந்த பகுதியை சென்றக்கூடிய இந்த முக்கிய சாலையில் இந்த வாகனங்கள் எதுவும் செல்லாமல் வெறிச்சோடி காணப்பட்டு வருகிறது. உங்களுடைய தகவலுக்கு நன்றி மோகன். தற்போது அந்த காட்சிகளை, நிழலை காட்சிகளை காண்பித்தீர்கள். தற்போது மழையின் அளவு அதிகரித்திருக்குன்னு நீங்க சொன்னீங்க, அதுவே காற்றின் வேகமும் அதிகரித்திருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. தற்போது அந்த பகுதியில் மின் விநியோகம் எப்படி இருக்கிறது? மின்சாரம் பாதிக்கப்பட்டிருக்கா? ஏன்னா பல மாமல்லபுரத்தில் எல்லாம் மின் விநியோகம் தடைப்பட்டிருப்ப தகவல் வந்திருக்கிறது. எனவே நீங்கள் இருக்கின்ற பகுதியில் மின் விநியோகம் எப்படி இருக்கு? அது குறித்து தகவல் கைவசம் இருக்கா? நிச்சயமாக இந்த தரைக்காற்று அதிகமான உடனே இந்த மின் விநியோகம் என்பது காலை முதலே இந்த மின் விநியோகம் தற்போது இந்த பகுதியில் நிறுத்தப்பட்டுள்ளது. என்னவென்றால் ஏதாவது அசம்பாவிதம் ஏற்படும் முன்னரே வந்து இந்த மின்சாரத்துறை அதிகாரிகள் மின் விநியோகத்தை நிறுத்தியுள்ளனர். குறிப்பாக இந்த பகுதியில் உள்ள குடியிருப்புகள், அதே போன்று தொழிற்சாலை, அதாவது இந்த கடைகள் போன்ற பகுதியில் வந்து காலை முதலே வந்து இந்த மின் விநியோகம் நிறுத்தப்பட்டு பாதுகாப்பு நடவடிக்கை மின்சாரத்துறையினர் ஏற்படுத்தி உள்ளனர்.